اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببقة مباركة هدى للعالمين أو كما قال عليهم الصلاة والسلام وقال نبينا صلى الله عليه وسلم خير ماء على وجه الأرض மாஉ ஜம்சம் அவு கமா கால அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகெங்கிலிருந்தும் புனித இல்லமாம் கஅபத்துல்லாவை நோக்கி இந்த வருடம் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹுடைய விருந்தினர்கள் ஹாஜிகள் செல்லக்கூடிய காட்சிகள் உலகமெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட, கஅபா சம்பந்தப்பட்ட, இன்னும் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், மதீனா போன்ற வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் நினைவு கூறுவது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியிலே நிலம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இந்த உலகம், இந்த பூமி நீரால் சூழப்பட்டிருந்தது. பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிலமாக மாற்றி அதிலே முதலாக அவன் அமைத்தது மக்கா என்று சொல்லக்கூடிய மாநகரம்தான். அந்த மண்ணிலே பைத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய கஅபத்துல்லாவை தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முதலாக நிறுவினான். இது குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாசி லல்லதி பிபக்கத்தின் முபாரகா வஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே மக்களுக்காக வேண்டி வைக்கப்பட்ட முதல் இடம் பக்கா, பக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா தான். அந்த மக்கா முபாரக்கத்தன், அது பரக்கத்து பொருந்தியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றான். வஹுதல் லில் ஆலமீன். இந்த மக்கா இருக்குகின்றதே அகிலத்தார்களுக்கு அது நேர்வழியாக இருக்குகின்றது என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக இந்த உலகத்திலே முதலாக அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது இந்த பைத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய கஅபத்துல்லா. அதிலே நிறைய அத்தாட்சிகள், நிறைய அற்புதங்கள் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. அந்த கஅபாவிலே, பைத்துல்லாவிலே நிறைய தெளிவான அத்தாட்சிகள் இருக்குகின்றது. அதிலிருந்து உண்டானது தான் மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பி, கஅபாவை கட்டி எழுப்பும் பொழுது அது மெழுகாக உருகி அவருடைய காலடி தலங்கள் பதிக்கப்பட்ட அந்த மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய புனித அந்த இடமும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உண்டான ஒரு அத்தாட்சி என்று திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டினார்கள். அருமையானவர்களே, அதற்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டியிருந்தார்கள். அதை விரிவுபடுத்தக்கூடிய, புனரமைப்பு செய்யக்கூடிய பணியை சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ற வரலாறுகள் நமக்கு தெரியும். கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிவிட்டு ஒரு பெரும் சாதனையை
தான் செய்து சாதித்து விட்டதாக அவர்கள் ஒருபோதும் எண்ணவில்லை. அல்லாஹ்விடத்திலே எப்படி அவர்கள் துஆ செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லும் பொழுது, வ இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், அந்த கஅபா ஆலயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டி முடித்ததற்கு பிறகு, அந்த வரலாறுகள் நமக்கு தெரியும். கஅபாவை கட்டும் பொழுது அப்படியே அந்த கல் லிஃப்டை போன்று அந்த கட்டடம் கட்டும்போது அப்படியே உயர்ந்து சென்றது என்ற வரலாறுகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி கட்டும் பொழுது அதில் பதிக்கப்பட்டது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடங்கள். அதுதான் மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த கஅபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே இருவர்களும் துஆ செய்தார்களாம், ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த கஅபாவை நாங்கள் உன்னுடைய அருளால் உன்னுடைய நாட்டத்தால் நாங்கள் கட்டி முடித்து இருக்கின்றோம். தக்கப்பல் மின்னா, எங்கிலிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பெரிய சாதித்ததாக அவர்கள் பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. யா அல்லாஹ் இதை எங்கிலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீதான் கேட்பவனாக அறிந்தவனாக இருக்கிறாய். எங்களிலிருந்து நீ இந்த சேவையை, இந்த கட்டிட பணியை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வைத்த கோரிக்கை, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், யா அல்லாஹ் என்னையும் உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவனாக நீ ஆக்குவாயாக, என்னுடைய பிள்ளை அதற்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளையும் எனக்கு வழிபடக்கூடியவனாக, உனக்கு வழிபடக்கூடியவனாக நீ ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டதாக நாம் அல் குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, அவருடைய துஆவினுடைய அந்த வெளிப்பாடு தான் இன்றும் பல லட்ச பல கோடி ஹாஜிகள் அந்த இடத்திலே குவிந்து கொண்டு இபாதத்து செய்யக்கூடிய ஒரு அளப்பெரும் பாக்கியத்தை, சென்றவர்கள் மீண்டும் செல்ல வேண்டும் என்ற ஆசையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் போட்டு அந்த ஒரு இடத்தை ஒரு மிகப்பெரிய ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக அல்லாஹ் மாற்றியிருக்கின்றான். என்னுடைய வாழ்நாட்களில் ஒரு முறையேனும் அந்த கஅபாவை என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று ஏங்கும் அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த இடத்தை அமைத்து தந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த துஆவினுடைய வெளிப்பாடு தான். பெரியோர்களே, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் வந்து போன ஒரு இடம் ஒன்று என்று சொன்னால் அது பைத்துல்லா, கஅபத்துல்லா தான். எல்லா நபிமார்களும் அந்த இடத்திற்கு வந்து சென்று இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மலக்குமார்கள் தவாஃப் செய்த இடம் அந்த பைத்துல்லா. லட்சக்கணக்கான மலக்குகள் அங்கே தவாஃப் செய்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் இறங்கக்கூடிய இடம் அந்த பைத்துல்லா. ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் இறங்கக்கூடிய இடம் உண்டு என்று சொன்னால் அது பைத்துல்லா தான். வேறு எங்கும் இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் அங்கே இறங்குகின்றது. அதிலே தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 60 விதமான ரஹ்மத்துக்களை அவர்களுக்கு வழங்குகிறார். அந்த கஅபாவிலே தொழக்கூடியவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 40 விதமான ரஹ்மத்துக்களை இறக்குகிறார். அந்த கஅபாவை கண்களால் பார்க்கக்கூடியவர்களுக்கு எந்த இபாதத்தும் செய்யவில்லை, கண்ணால் அந்த கஅபாவை பார்க்கின்றார்கள். அந்த கஅபாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு 20 ரஹ்மத்துக்களை, ஆக 120 ரஹ்மத்துக்கள் ஒரு நாளைக்கு இறங்கக்கூடிய இடம் பைத்துல்லா. அருமையானவர்களே, கஅபத்துல்லாவை சுற்றி 300க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் இருக்குகின்றது. அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் 300க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் அந்த கஅபாவினுடைய அந்த மண்ணை சுற்றியே அமைந்திருக்கின்றது. இன்னும் இதனுடைய சிறப்புகளை நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கஅபத்துல்லாவிலே நாம் தொழக்கூடிய 2 ரகாயத் 1,00,000 நன்மைகளை பெற்று தருகின்றது. வேறு எங்கும் இந்த சிறப்பு கிடையாது. மஸ்ஜிது நபவி அதுக்கு அடுத்த ஸ்தானம் தான், மஸ்ஜிதுல் அக்ஸா அதுக்கு அடுத்து. ஆனால்
காபாவிலே நாம் தொழக்கூடிய 2 ரக்காயத்திற்கு 1,00,000 நன்மையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தருகிறார். அதே போன்று ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் அந்த பைத்துல்லாவில் நாம் சொன்னோம் என்று சொன்னால் 1,00,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தருகிறான். பெரியோர்களே, 1 ரியால் சதக்காவை நாம் அந்த காபாவில் வைத்து செய்யும் பொழுது 1,00,000 ரியால் சதக்கா செய்த நன்மையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறார். காபத்துல்லாவை தன்னுடைய கண்களால் பார்த்து கொண்டு இருந்தாலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு இடம் அமைந்திருப்பது காபாவ் தான், அந்த பைத்துல்லா தான். இந்த உலகத்திலே 3 பொருட்களை பார்த்தால் நன்மைகள் இருக்குகின்றது. அதில் ஒன்று ருயத் பைத்துல்லா, அல்லாஹுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த கஅபாவை நாம் கண்களால் பார்த்தாலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருகிறார். இரண்டாவது ருயத்து பி வஜிஹி வாலிதைன், நம்மை ஈன்றெடுத்த, நம்மை பெற்று வளர்த்து நம்மை ஆளாக்கி நம் மீது அன்பு காட்டிய நம்முடைய பெற்றோர்களை அருள் கூர்ந்து பார்ப்பது, அன்போடு பார்ப்பது இருக்குகின்றதே, அதற்கு நன்மை இருக்குகின்றது என்று ஹதீஸ்களிலே நபிகளார் சொல்லி இருக்குகின்றார்கள். யார் பெற்றோரை அன்போடு பார்க்கின்றார்களோ, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்றார்கள். பெற்றோரை அன்போடு பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றி அவர்களுக்கு பணிவிடை செய்தால் ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மை அவர்களுக்கு கிடைக்குகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வ இன் நதர ஃபி யௌமின் மிஅத மர்ரா, 100 தடவை அருளோடு அன்போடு என்னுடைய பெற்றோரை நான் பார்த்தால் 100 தடவை ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்குமா? ஒரு சஹாபி கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், அல்லாஹு அக்பர் வ அதி, நிச்சயமாக நீ எத்துணை முறை பார்த்தாலும் நிச்சயமாக அத்துணை முறை நீ ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நன்மையை தருவதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். நீங்கள் எத்துணை முறை உங்களுடைய பெற்றோரை அருள் கூர்ந்து நீங்கள் பார்த்தால் அத்துணை தடவை ஹஜ் உம்ரா செய்த நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் எல்லாம் இடம்பெற்று இருக்கின்றது. மூன்றாவது முஸ்ஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய அல் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃபை பார்த்தால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நன்மைகளை நமக்கு தருகிறார். அதை ஓதினால் அதற்கு இன்னும் அதிகமான நன்மைகள் இருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃபை நம்முடைய கண்களால் ஒழுவோடு அதை பார்ப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நன்மைகளை நமக்கு தருகின்றார். ஆக இந்த உலகத்தில் கஅபத்துல்லா, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அல் குர்ஆன் ஷரீஃப், இந்த மூன்றையும் நாம் பார்ப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நன்மைகளை நமக்கு தருவதற்கு காத்திருக்கின்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, இப்போ அப்படிப்பட்ட கஅபா, அந்த புனிதமான அந்த மண்ணை, அந்த மக்கமா நகரத்தை, அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கஅபத்துல்லாவை நாம் கண்டுகளிக்க வேண்டும், ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை நம் இடத்தில் வர வேண்டும். வமின் ஆயாத்திஹி பையினாத், இன்னும் அந்த கஅபத்துல்லாவை சுற்றி ஏராளமான அத்தாட்சிகள், தெளிவான அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு தருகின்றான். ஒமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த கஅபாவிலே நுழைகின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல் குர்ஆனுடைய வசனம் தருகின்றது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தருகின்றது. எனவே தான் வேட்டையாடக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. யாரையும் கொலை செய்யக்கூடாது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் நம்முடைய ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், என் தந்தை ஹத்தாப் அவர்களை கொலை செய்த கொலையாளி ஹரமில் வைத்து, அந்த பைத்துல்லாவில் வைத்து நான் அவனை பிடித்து விட்டாலும் அந்த இடத்திலே நான் பழி தீர்க்க மாட்டேன். ஹரமிலே வைத்து அவனை பிடித்து விட்டால் நான் பழி தீர்க்க மாட்டேன்.
வெளியே வந்ததற்கு பிறகுதான் தண்டனை கொடுப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் கிதாபுகளில் இடம்பெற்று இருக்கின்றது. ஆக புனிதமான இடங்கள், புனிதமான அந்த இடத்தினுடைய மகத்துவங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்கா பைத்துல்லாவை சுற்றி ஏராளமான அத்தாட்சிகளை நமக்காக வேண்டி வைத்திருக்கின்றான். அதில் உண்டானதுதான் ஜம்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர் ஊற்று. அந்த ஜம்சம் என்று சொல்லக்கூடிய நீர் ஊற்று இருக்குகின்றதே, அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி. பெரியோர்களே, சகோதரர்களே, இப்னு மாஜா என்று சொல்லப்படக்கூடிய கிதாபிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைரு மாஇன் அலா வஜிஹில் அர்லி மாஉ ஜம்சம். உலகத்தில் நீர்களில் மிக சிறந்த நீர் ஜம்சம் தண்ணீர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நீரூற்றுக்கள் இருக்குகின்றதோ அதுவெல்லாம் ஜம்சமுக்கு அடுத்த தரம்தான், ஜம்சம் தண்ணீர் தான் உயர்ந்தது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மாவு ஜம்சம லிமா ஷுரிப லஹு, யார் ஜம்சம் தண்ணீரை எந்த நிய்யத்தோடு குடிக்குகின்றார்களோ அந்த நிய்யத்து நிச்சயமாக கபூல் ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது எந்த நிய்யத்தோடு யார் அந்த தண்ணீரை அருந்துகின்றார்களோ அவருடைய நிய்யத் கபூலாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வ இன் ஷரிப்தஹு லி ஷஃபாஇக ஷஃபாஅக்கல்லாஹ், ஒரு நோயாளி அந்த ஜம்சம் தண்ணீரை என்னுடைய நோய் ஷிஃபாவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஜம்சம் தண்ணீரை குடிப்பாரையானால் அவருடைய நோய் நீங்கி அவர் ஆரோக்கியத்தோடு இருப்பார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இன் ஷரிப்தஹு பிஸபஇக அஷ்ஃபகல்லாஹ், ஒருவர் வயிறு நிரம்ப என்னுடைய பசி தீர வேண்டும் என நினைத்து அந்த தண்ணீரை குடிக்கிறார், அந்த தண்ணீர் அவருடைய பசி இல்லாமல் அவரை மாற்றிவிடும் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இன் ஷரிப்தஹு லிகத்இக வ மாஇக கதஅல்லாஹ், ஒருவர் என்னுடைய தாகம் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஜம்சம் தண்ணீரை குடித்தால் அவருடைய தாகம் தீரும் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆக மக்கமா நகரத்தை சுற்றி, அதுவும் புனித ஆலயமான ஹரம் ஷரீஃபை பைத்துல்லாவை சுற்றி ஏராளமான அத்தாட்சிகளை, வரலாற்று நினைவு சின்னங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்காக வேண்டி வைத்திருக்கின்றான். அதில் ஏராளமான பலன்களை இந்த உம்மத்திற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கின்றான். நிறைய வரலாற்று நிகழ்வுகள் ஆதாரங்களாக, சான்றுகளாக இருக்கின்றது. இமாம் சுஹீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ் அவர்களுக்கு மனனமாக தெரியும். இமாம் சுஹீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, 2 லட்சம் ஹதீஸை மனனமாக சொல்வதற்குண்டான இந்த பெரும் பாக்கியத்தை எவ்வாறு நீங்கள் பெற்றீர்கள் என்று சுஹீத்தி இமாமிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஜம்சம் கிணற்றுக்கு அருகில் நான் சென்று, அக்காலகட்டங்களிலே ஹாஃபுல் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஹாஃபிலாக இருந்தார்கள். அவரை போன்று எனக்கும் ஞாபக சக்தியை நீ கொடு யா அல்லாஹ் என்று நான் ஜம்சம் தண்ணீரை குடித்தேன். அன்றிலிருந்து எனக்கு கிடைத்த ஹதீஸுகளை எல்லாம் மறக்கடிக்கப்படாமல் ஞாபகத்தோடு நான் இருப்பதற்கு காரணமாக அமைந்தது இதுதான் என்று அல்லாமா சுஹீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெற்று இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஜம்சம் தண்ணீர் இருக்குகின்றதே ஒரு வினாடிக்கு 900 லிட்டர் தண்ணீரை வெளிப்படுத்துகின்றதா. ஒரு வினாடி பொழுதுக்கு 900 தண்ணீர் லிட்டரை பூமியிலிருந்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி வெளிப்படுத்துகின்றதா. ஒரு நாளைக்கு ஹரமில் மட்டும் ஹஜ்ஜு ரமலானுடைய காலங்களில் 750 டன் தண்ணீர் வெளியாக்கப்படுகின்றது. மக்காவில் ஹரமில் மட்டும்
ஹஜ்ஜுடைய காலங்களிலும் ரமலான் போன்ற காலங்களிலும் 750 டன் அந்த ஜம்சம் தண்ணீரிலிருந்து தண்ணீர் வெளியாகின்றது என்று இன்று சொல்கின்றார்கள். அதே போன்று ஒரு நாளைக்கு மதீனா நகரத்திற்கு 400 டன் ஜம்சம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகின்றது என்ற தகவல்களும் இன்று வந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, அந்த ஜம்சம் தண்ணீருடைய நிறமோ சுவையோ அதன் மூலமாக எந்த விதமான கிருமியோ நோய் தொற்றோ துருவாடையோ கூட ஏற்பட்டதில்லை என்று இன்றைய ஆய்வுகள் கண்டுபிடித்து இந்த ஜம்சம் தண்ணீருடைய மகத்துவங்களை முக்கியத்துவங்களை இன்று நமக்கெல்லாம் தகவல்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனித ஆலயமான முதல் ஆலயம் பைத்துல்லா கஅபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கமா நகரத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கஅபாவை நாம் பார்த்தால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இத்துணை விஷயங்களை நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் இவ்வளவு பலன்கள் இருப்பதை வரலாற்று நிகழ்ச்சிகளும் சரி அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. பல இடங்களில் துவாக்கள் கபூலாகின்றது என்றும் ஹதீஸ்களில் வந்து இருக்கின்றது. எனவே கஅபத்துல்லாவுக்கு சென்று வருவதற்கு யாருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹஜ் செய்வதற்குண்டான பொருளாதார வசதியையும் உடல் வலிமையையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கின்றானோ அவர்கள் நிய்யத்து வைத்து அந்த கஅபாவை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆசைப்பட்டு கொண்டு ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த கடமையை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். இல்லை என்று சொன்னால் சென்ற வாரத்திலே சொன்னோம், வஇன் மாத்த யஹூதியன் அவ் நஸ்ரானியன். பெருமானாருடைய கடுமையான வார்த்தை, ஹஜ் செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர் யூதனாக நசரானியாக மரணிக்கட்டும் என்ற கடினமான வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற வரலாற்று செய்திகளுடைய தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் தொடர்வோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த கஅபாவை நம்முடைய கண்களால் பார்த்து ஹஜ்ஜு உம்ராவின் மூலமாக அந்த கிரியைகளை நிறைவேற்றுவதற்குண்டான அந்த ஆசையையும் ஆர்வத்தையும் நம்முடைய மனதிலே அல்லாஹ் பதிவு செய்ய வைத்து அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.